ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் மில்லியன் ஃப்ளேவர்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பண்ண போகிறோம். வேலண்டைன் டோனட். ஹோம்மேட் டோனட்ஸ் எப்படி பண்ணலான்னு ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மைதா 300 கிராம்ஸ், சுகர் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு எக், 30 கிராம் பட்டர், 1 டீஸ்பூன் ட்ரைட் ஈஸ்ட், அரை கப் பால். நம்ம எடுத்து வச்சுருக்க பால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், ட்ரைட் ஈஸ்ட். இது நம்ம கடையிலே கிடைக்கும். எல்லா கடையிலையுமே, எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். இதை ஒரு விஸ்கர் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த அந்த எக்கையும் சேர்த்து நான் அந்த விஸ்கரில் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணதுக்கப்புறமா மைதா கொஞ்சம் கொஞ்சமாக 3 போர்ஷனாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைட்ஸில் எல்லாம் நல்லா எடுத்து விட்டு லம்ஸ் இல்லாமல் 3 போர்ஷனாக, இப்போ செகண்ட் போர்ஷனை ஆட் பண்ணிட்டேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தேர்ட் போர்ஷன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். அப்போ கை வச்சு நம்ம பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டர் 30 கிராம் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த அளவை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டோனட்ஸ். பட்டர் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பரோட்டாக்கு நம்ம இழுத்து இழுத்து பிசைவோம் இல்லையா, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிசையவே நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். எல்லா மாவும் ஒட்டுக்கா சேர்ந்து விரிசல் இல்லாமல் நல்ல சாஃப்டாக பால் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பியும் மேரினேட் பண்ண போகிறோம், ஊற வைக்க போகிறோம். ஈஸ்ட் நல்லா உப்பி மேலே வரும் நம்ம போட்ட ஈஸ்ட்டு. ஸோ இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர், முடிஞ்சால் 2 ஹவர்ஸ் கூட வைக்கலாம். நான் 1 ஹவர் வச்சேன். பாருங்கள், 1 ஹவருக்கு அப்புறமா நான் வச்ச அளவை விட இப்போ 1.5 மடங்கு பெருசாக இருக்குது. பாருங்கள், மேலே உப்பி வந்திருக்கு. இங்கே டைம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1 ஹவர் கூட வைக்கலாம். இதை திருப்பி நம்ம பிசையக்கூடாது. இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈக்குவல் போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு ஈக்குவல் போர்ஷன்ஸாக டோனட்ஸ் கிடைக்கும். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு போர்ஷனையும் எடுத்து பாலாக பிடிக்க போகிறோம். பிசையக்கூடாது. இந்த மாதிரி உள்வாக்கில் ஒரு சின்ன பாலாக பண்ணிக்கோங்க. இதை நம்ம பரோட்டாக்கு இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கோங்க. பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பாலையும் இந்த மாதிரி லேசாக தட்டி, வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப் எடுத்திருக்கேன். நடுவில் நீங்கள் ரவுண்ட் ஷேப் கூட எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக டோனட்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் உள்ளே இருக்கிற பீஸையும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். உள்ளே இருக்கிற ஹார்ட் அண்ட் ஷேப்பையும் நீங்கள் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் ஒரு ஷேப்பாக, ஹார்ட் அண்ட் ஷேப்பாக சின்ன சைஸில் டோனட்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் வேலண்டைன்ஸ்க்கு நம்ம ஹார்ட் அண்ட் டோனட்ஸ் ரெடி. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஷேப் பண்ணி வச்ச
டோனட்ஸை ஒரு காட்டன் கிளாத் வச்சு மூடி ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் எண்ணெய் நான் காய வச்சுருக்கேன். பாருங்கள், ஒவ்வொன்றா நம்ம இப்படி ட்ராப் பண்ணணும். பெரிய கடாய்னா 4 டோனட்ஸ் போடலாம். மீடியம் ஹீட்டில் தான் போடணும். நீங்கள் ஃபுல் ஹீட்டில் போட்டிங்கன்னா உள்ளே வந்து வேகாது, வெளியே கருகி போயிடும். ஸோ இந்த பப்ளிங்லாம் இந்த பார்த்தீங்களா ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம். கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்த செட்டையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு டோனட்ஸ் டாப்பிங்க்கு டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், ஒரு பார். அதை எடுத்து வந்து நம்ம ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து சாக்லேட் பிடிக்காது, ஸோ கொக்கோ பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒயிட் சாக்லேட் டாப்பிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டோனட்டை நம்ம சாக்லேட் சிரப்பில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு டிப் பண்ணால் போதும். சாக்லேட் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இல்லைனா பவுடர் சுகர் அதை கூட நம்ம வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். சாக்லேட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்ப்ளேயில் வைங்க. இல்லைன்னா வந்து கிட்ஸ் எடுக்கிறப்போ கையில் ஒட்டும். ரொம்ப சாஃப்டாக டோனட்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ வித்தின் 2 ஹவர்ஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு டோனட்ஸ், ஹோம்மேட் டோனட்ஸ் கிடச்சிரும். ஸோ அந்த குட்டி குட்டி ஹார்ட்டின் நான் கட் பண்ணேன் இல்லையா, அதையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வேலண்டைன்ஸ் டே வந்தாச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேலண்டைனை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you. Bye bye.